ஆனால் இந்த மகத்தான படைப்பின் பின்னணியில் ஒரு முக்கிய சக்தி இருக்கிறார். அவர் வேறு யாருமில்லை, ரிஷப் ஷெட்டியின் மனைவி பிரகதி ஷெட்டிதான். ரிஷப்பின் மிகப்பெரிய ஆதரவு சக்தியாக மட்டுமல்லாமல் ஆடை வடிவமைப்பாளராகவும் இந்த படத்தில் அவருடன் நெருக்கமாக பணியாற்றினார். காந்தாரா அத்தியாயம் 1 வெளியான பிறகு கூர்மையான பார்வையாளர்கள் திருமதி பிரகதி ஷெட்டியை படத்தில் கண்டறிந்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக எக்ஸ் தளத்தில், பிரகதியின் சிறப்பு தோற்றம் குறித்து ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர். படத்தின் முதல் பாதியில் தேரோட்டம் நடக்கும் காட்சியில் ஒரு நொடி தோன்றி மறையும் கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். ரிஷப் ஷெட்டியின் மனைவி மட்டுமல்ல, அவரது மகன் ரன்வித்தும் இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். முந்தைய காந்தாரா 1922 படத்திலும் பிரகதி ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதில் அவர் மன்னரின் மனைவியாக தோன்றினார். தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அளித்த ஒரு நேர்காணலில் ரிஷப் ஷெட்டி தனது மனைவி பிரகதியை ஒரு பெரிய ஆதரவு என்று பாராட்டினார். நான் படப்பிடிப்புக்குச் செல்லும் போதெல்லாம் அவளது பிரார்த்தனைகள் தொடங்கும் என்று அவர் கூறினார். பிரகதி, என் மனைவி இல்லையென்றால் இந்த படத்தை என்னால் முடித்திருக்க முடியாது என்று ரிஷப் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அவரது வெற்றிக்கு பிரகதியின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. சந்தனக்காட்டின் பவர் கப்பிள் என்று அழைக்கப்படும் பிரகதி மற்றும் ரிஷப் ஷெட்டியின் காதல் கதை ஒரு அழகான தேவதை கதை போன்றது. ரிஷப் கேமரா முன் நின்று வெளிச்சத்தில் ஜொலிக்கும் போது பிரகதி அவருக்கு பின்னால் இருந்து